பிரியாணியை வீட்டுக்கு கொண்டு வரேன். அப்புறம் சுஜிக்கு எல்லா பறவைகளும் கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா பறவைகளும் ருத்தி கிளி மாதிரியே எங்களுடைய வீட்டுக்கு பிரியாணியை கொண்டு வர சொல்லி சுஜி கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. சுஜியும் அந்த மழையில எல்லா பறவைகளுக்கும் தன்னுடைய பிரியாணியை கொண்டு போய் கொடுத்துச்சு. அப்பாடா, நீ வந்துட்டியா? எங்க இந்த மழையில நீ வராம போயிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். இல்ல ருத்தி கிளி, நான் கூட கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயந்தேன். நல்ல வேலை, நீயும் நம்மளுடைய எல்லா நண்பர்களும் மறைக்காம என்கிட்ட பிரியாணி கேட்டாங்க. அதுதான் உடனே நான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பிரியாணி அப்படின்னு சொன்ன சுஜி குருவி அந்த பிரியாணியை ருத்தி கிளி கிட்ட கொடுத்துச்சு. ருத்தி கிளியோ அதுக்கு பதிலாக சுஜிக்கு பணம் கொடுத்துச்சு. அப்புறம் பிரியாணியை வாங்கிக்கிட்ட எல்லா பறவைகளும் அந்த மழையை ரசித்தபடி சூடான சுவையான பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அப்படி